சங்கீதங்களின் புஸ்தகம் 95 8வது வசனத்தை ஒருத்தர் வாசிப்போம். இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில் வனாந்தரத்தில் கோபம் மூட்டின போதும் சோதனை நாட்களில் நடந்தது போல உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தாதீர்கள். இப்போ இந்த 2 வசனத்தில் 2 விதமான வார்த்தை போடப்பட்டிருக்கு. ஒன்று சோதனை, சோதனை 2 தடவை வருது. இன்னொன்று பரீட்சை. படித்தோமா? எல்லாரும் படித்தோம் இல்லையா? மறுபடியும் ஒருக்கா படிச்சிருவோமா? வாசிப்போம். இப்போ நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். சோதனை வேற, பரீட்சை வேற, வேற வேறையா? கொஞ்சம் சொல்லுங்க. சோதனை, பரீட்சை இது வேற வேற வெவ்வேறா? எப்படி ஒண்ணுதான் சொல்றீங்களா? சரி. சோதனை அப்படிங்கிறது வேதாமத்தில் தேவனுடைய மனுஷர்கள் மொழிபெயர்த்திருக்கிறாங்க. பாவம் செய்யும்படி தூண்டுகிறது சோதனையா. அந்த பாவத்தின் மேல் காட்டுகிற ஆர்வம் சோதனையா. அப்ப பரீட்சை அப்படின்னா என்ன? அப்படின்னா ஒருவருடைய விசுவாசத்திற்கு விரோதமாய் ஏற்படுகிற ஒரு நிலை பரீட்சை. நான் மறுபடியும் சொல்றேன். சோதனை அப்படிங்கிறது ஒரு பாவம் செய்யக்கூடிய நிலைக்கு தூண்டுவது. இன்னொன்று பாவத்தின் மேல் ஒரு ஆர்வம் காட்டுகிறது. பரீட்சை அப்படிங்கிறது ஒரு விசுவாசத்திற்கு விரோதமாய் வழி போக பண்ண டெஸ்ட். 2 ஒன்று கொஞ்சம் தொடர்புடையதாக இருந்தாலும் சற்று வித்தியாசம் உடையதாய் காணப்படுகிறது. இந்த இடத்துல நம்ம எந்த காரியத்தை நம்ம புரிஞ்சுக்கிடணும் அப்படின்னா, எதை புரிந்து கொள்ளணும் அப்படின்னா, நம்முடைய தேவனை புரிந்து கொள்ளணும். நம்முடைய தேவன் சோதனைகளில் நின்று தப்புவித்து காப்பாற்றுகிறவர். ஆமென் சொல்லுங்க. சோதனையில் நின்று தப்புவித்து காப்பாற்றுகிறவர் நம்முடைய தேவன். சோதனை அப்படின்னா எல்லாருக்கும் பயம். பரீட்சை அப்படின்னா பிள்ளைங்களுக்கெல்லாம் பயம். அப்படித்தானே? நமக்கும் பரீட்சை அப்படின்னா பயம். இதை குறித்து கொஞ்சம் வேதாமத்துக்குள்ள கொஞ்சம் ஆழமா போய் நம்ம தியானித்து தேவ வார்த்தையை நாம் நிறைவு செய்வோம். அப்ப ஃபஸ்ட்டு நம்ம தேவனை குறித்து நல்லா புரிஞ்சுக்கிடணும். சத்திய தேவன் சோதனை நின்று காப்பாற்றுகிறவர். அது பரீட்சையா இருந்தாலும் அது சோதனையா இருந்தாலும் அந்த சோதனைக்குட்படுத்த பண்ணாமல் தீமை நின்று விலக்கி காக்கிறவர் நம்முடைய தேவன். ஆமென் சொல்லுங்க. இப்ப முதலாவது நம்ம என்ன எதிர்பார்க்கிறோம் அப்படின்னா, பேச வேண்டியது அப்படின்னா, சோதனை யார் மூலமா வருது அப்படின்னு கண்டுபிடிக்கணும். சோதனை யார் மூலமா வருகுது அப்படிங்கிறத கண்டுபிடுவோம். ஃபர்ஸ்ட் சோதனை யார் மூலமா வருது அப்படிங்கிறத முதல்ல வாசிங்க. ஆதியாகம புஸ்தகம் 22:1 வாசிங்க. சீக்கிரம் வாசிங்க. ஆதியாகமம் 22. இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். வாசிங்க கீழே. ஏன்? இப்போ ஆபிரகாம் அப்படிங்கிற ஒரு மனுஷன்ட்ட ஆண்டவரே பேசுறார். இப்ப சொல்றாரு, 100 வயசுல குழந்தைய கொடுத்துட்டு இந்த 100வது வயசுல குழந்தைய பெற்றெடுத்த ஆபிரகாம்கிட்ட ஒரு சின்ன பையனா இருக்கிற வேளையில அந்த பையனை, இப்ப நீ எனக்காக கடாய் வெட்டின மனைக்கு வெட்டு, பலி செலுத்துற மனைக்கு பலி செலுத்து அப்படிங்கிறார். பரீட்சை பார்க்கிறார்.
அப்படித்தானே அர்த்தம். அப்ப இங்க முதலாவது கர்த்தர் மூலமாய் சோதனை வருது. அப்படித்தானே? கர்த்தர் ஒரு மனிதனை சோதிப்பார். நம்முடைய தெய்வம் நரபலி சாப்பிடுகிறவரா, நரபலி கேட்கிறவரா கிடையாது. வேதாமத்துல நரபலி எனக்கு செலுத்து அப்படின்னு சொல்லி கட்டாயப்படுத்தி அதை நீ கட்டாயம் செலுத்தணும் சொல்லி மனித ஜீவன்களை ஆண்டவர் கேட்டது கிடையாது, ஆண்டவர் எடுத்துக்கொண்டது கிடையாது. ஆனா இந்த இடத்துல ஆபிரகாமை சோதிப்பதற்காக, பரீட்சை பார்ப்பதற்காக, இப்ப 100 வயசுல குழந்தைய கொடுத்தாச்சு, என்ன நேசிக்கிறானா, பிள்ளைய நேசிக்கிறானா, பரீட்சை டெஸ்ட். அப்ப விசுவாசத்தின் வார்த்தைகளை விசுவாசத்திற்கு விரோதமாய் அடுத்த லெவலுக்கு ஆபிரகாமை கொண்டு போறதுக்கு கர்த்தர் என்ன செய்கிறாரு? சோதிக்கிறார். அல்லேலூயா. அப்ப கர்த்தர் மூலமா ஃபர்ஸ்ட் சோதனை வருது. ரெண்டாவது யார் மூலமா வருது அப்படின்னு பார்ப்போம். மத்தேயு 4ஆம் அதிகாரம் 3வது வசனம் வாசிங்க. மத்தேயு 4ஆம் அதிகாரம் 3வது வசனம். அப்பொழுது சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து, நீர் தேவனுடைய குமாரனை ஆனால் இந்த கல்லுகள் அப்பமாகும்படி சொல்லும் என்றார். போதும். இப்ப நீங்க கவனிக்கணும், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பூலோகத்தில் பிதாவின் சித்தம் நிறைவேற்றுவதற்கு, இந்த உலகம் மீட்பை கொடுப்பதற்கு பூமியில எப்படி பிறந்தாரு? மனுஷனா பிறந்தார். நமக்கு எப்படி பசி இருக்குதோ, உணர்ச்சி இருக்குதோ, நல்ல உணர்வுகள் இருக்கிறதோ, நல்ல சிந்திக்கும் திறன் இருக்கிறதோ, மனிதனுக்கு என்னென்ன இருக்குதோ அத்தனையும் இயேசுவுக்கு இருக்கு. இப்போ ஊழியத்தை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஊழியத்தை ஸ்டார்ட் பண்ணி ஊழியத்தை தொடங்குறதுக்கு முன்னாடி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 40 நாள் உபவாசம் இருக்கிறார். 40 நாள் உபவாசம் இருக்கிற வேளையில பசி அவருக்கு ரொம்ப கொடுமையா இருக்குது. ஒரு நாள் உபவாசம் இருக்கிறவங்களுக்கு கைகாலெல்லாம் வலிக்குதுன்னு சொல்றாங்க. அப்படித்தானே? அப்ப ஆண்டவர் 40 நாள் இருக்கும்போது இயேசு கிறிஸ்து தேவனாக இருந்தவர், இந்த பூமியில தேவனாக அற்புதம் செய்ய சக்தி வாய்ந்தவர். ஆனா அந்த இடத்துல சோதனைக்கார வாரா என்ன சொல்றான்? இந்த கல்லுகள் அப்பங்களாகும்படி செய்யும். சோதிக்க வாரா. இப்ப யார் மூலமா சோதனை வருது? பிசாசு, சாத்தான். சாத்தான் சாத்தான் மூலமாய் இயேசுவையே சோதிப்பதற்கு இந்த காரியம் வந்தது. இயேசுவுக்கு பரீட்சை. இது இயேசுவுக்கு பரீட்சை. இந்த பரீட்சையில் இயேசு பாஸ் பண்ணாதான் உலகம் முழுவதும் இன்னைக்கு வரைக்கும் ஆண்டவரை ஆராதிக்கிற பிள்ளைங்க எழுப்பிக்கிட்டே இருப்பாங்க. இன்னும் உலகம் இருக்கும்னா, இயேசுவின் வருகை தாமதிக்கும்னா, அது வரைக்கும் சந்ததிகள் எழும்பிக் கொண்டே கிறிஸ்துவின் சேனையாக மாறிக்கிட்டே இருப்பாங்க. ஆனா பிசாசு அவரை உயர்ந்த மலைக்கு கொண்டு போய், நீர் தேவனுடைய குமாரனையானால் உலகம் யார் கையில் கொடுக்கப்பட்டுச்சு? போன வாரம் பேசினே. யார் கை? உலகம் பிசாசின் கையில் கொடுக்கப்பட்டது. உலகத்தின் அதிபதி பிசாசு. இப்ப இதெல்லாம் என் கையில இருக்குது. உலக மக்கள் எல்லாம் கொலவெறியில் இருக்கிறாங்க, குடிகாரர்கள் இருக்கிறாங்க, பொல்லாங்குல இருக்கிறாங்க, எல்லாமே இருக்கிறாங்க. நீ ஒன்னே ஒன்று செய்யும், நீ தாழ விழுந்து என்னை ஒருக்கா பறிஞ்சுக்கிட்டா நீ சிலுவை மரம் போக வேண்டாம், பிரதான ஆசாரியரால் வேத பாரகரால் நிந்திக்கப்பட வேண்டாம், அந்த பூமியிலே கஷ்டப்பட வேண்டாம், எல்லாம் அப்படியே கொடுத்துருந்தேன். ஆண்டவர் என்ன சொன்னாரு? இல்ல, மனுஷன் அப்பத்தினால மாத்திரமன்றி தேவனுடைய வாயினால் புறப்படுகிற வார்த்தையினால் பிறப்பான் சொன்னார். அடுத்து தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாய் என்று சொன்னார். அடுத்து அப்பாலே போ சாத்தானே, தேவன் ஒருவர் தவிர மற்ற எவருக்கு ஆராதனை செய்யாதன்னு எழுதியிருக்கிறதே, பிசாசு ஓடியவனா. அப்ப ரெண்டாவது சோதனை எப்படி வரும்? சாத்தானால் வரும். சாத்தான் சோதனைக்காரன்.
நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதைகளை களையை விதைக்கிற ஒரு சோதனைக்காரன். மூன்றாவது எப்படி சோதனை வரும் அப்படின்னு சொல்லி நீங்க கவனிச்சீங்கன்னா, யாக்கோப்பு, இதே யாக்கோப்பு புஸ்தகத்துல 1ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிங்க. அவன் தந்தன் சுய இச்சையினாலே இழுப்புண்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். அடுத்து வாசிப்போம். பின்பு இச்சையானது கற்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும், பாவம் பூரணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும். இப்ப நீங்க நல்லா கவனிங்க. மூணாவது சோதனை, மூணாவது பரீட்சை நம்மால தான் வருது. ஒத்துக்கொள்கிறவங்க, புரிஞ்சுக்கிட்டவங்க லேலுயா. மூணாவது சோதனை நம்மாலே வருகிறது. அவன் தந்தன் சுய இச்சையின்படி இழுப்புண்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். அப்போ மூணாவது நம்மளே காரணமா மாறிவிட முடியும். நான் முதல் பாயிண்ட்ல சொன்ன பார்த்தீங்களா, சோதனையை பத்தி பாவம் செய்யக்கூடிய ஒரு ஆர்வத்தை கொடுக்கிறது. இப்ப இந்த நிலையில வேதாமம் என்ன கொடுக்கிறது அப்படின்னா, சுய கட்டுப்பாடு உடையவர்களாய், இச்சை அடக்கம் உடையவர்களாய் இருப்பதற்கு வேதம் நம்மை அறிவுறுத்துகிறது, கட்டுப்பாட்டுக்குள் வாழ எச்சரிக்கிறது. ஆனா மூணாவது வருகிற சோதனை பயங்கரமான சோதனை. அநேகர் விழுந்து போறது நம்மளாகவே. நம்ம வாசித்த சங்கீதத்தில் ஆண்டவர் அவர்களை அற்புதமா நடத்தினார். அவர்களுக்கு கானான் தேசத்திற்கு கொண்டு போகக்கூடிய நல்ல தேசம், பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு கொண்டு போறாரு. ஆனா அவங்க இருதயம் எங்க போச்சு? எகிப்துல நல்லா சாப்பிட்டோம், குமட்டிக்காய் சாப்பிட்டோம், வெள்ளரிக்காய் சாப்பிட்டோம், வெள்ளப்பூண்டு சாப்பிட்டோம். ஆனா இன்னைக்கு நாங்க மண்ணாவை மாத்திரம் சாப்பிடுதோம். வானத்திலிருந்து டெய்லி மண்ணா பெய்யுது, கற்பாறையிலிருந்து தண்ணீர் சுரக்கப்படுதார். இது அதிருப்திப்பட்டு அவங்க இருதயம் எங்க போயிடுச்சு? அப்ப அவர்கள் இச்சித்து, சரி காடை கேட்டார்கள், கறியை கேட்டார்கள். கறி எங்களுக்கு கிடைக்கல, மாமிசம் கிடைக்கலன்னு கேட்டாங்க. கறியை கொடுத்தாரு. எப்படி கொடுத்தாரு? காடையை கூவிய பண்ணார். காடை பாளையம் முழுவதும் குடிச்சிச்சு. டெய்லி வேணுங்கிற அளவுக்கு சாப்பிட்டுக்குங்க, நீங்க 1 மாத அளவு மூக்கு முட்டை சாப்பிடுவீங்கன்னு சொன்னார். ஆனா அந்த இடத்துல நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா, அவர்களுடைய இச்சையினால், அவர்களுடைய சுய விருப்பத்தினால் அவர்கள் என்ன செய்தாங்க? அவசரப்பட்டு இச்சித்து தேவனை கோபப்படுத்தினார்கள், மட்டுப்படுத்தினார்கள். இதே போலதான் ஆண்டவர் நமக்கு கட்டுப்பாடாய் வாழ்வதற்கு ஆவியின் கனிகளில் 9வது கனி இச்சை அடக்கம். இந்த இச்சை அடக்கம், இந்த இச்சை அடக்கம் நமக்குள்ள கட்டுப்பாடா கொண்டு போறதுக்கு தேவன் நம்முடைய கரத்துல ஒரு சுய வெறுப்பை கொடுத்திருக்கிறார். இதை எப்படி கட்டுப்பாடு பண்ணணும்னா ஜெபத்தின் மூலமா பண்ணணும். அப்ப இந்த மூன்றாவது காரியத்தின் அடிப்படையில் யோவான் ஸ்நானகனை குறித்து நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். இந்த யோவான் ஸ்நானகன் கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துவதற்கு ஒரு பெரிய தீர்க்கதரிசி. இயேசு பிறக்கிறதுக்கு முன்னால் 700 ஆண்டுகளுக்கு முன்னாடியே இப்படி யோவான் ஸ்நானகன் வருவார். அவர் சாப்பிடுற உணவு, அவர் உடுத்துற உடை, அவர் எதுக்காக வாராரு அப்படிங்கிறத தீர்க்கதரிசி நல்லா சொல்லியிருக்கார். ஆனா இயேசு வருவதற்கு பிந்தி வரணும். இயேசு பிந்தி வராரு, அந்த வருகைக்கு தாமதப்படுத்தாம கரெக்டா ஈக்குவல் பண்ணணும், இயேசுவுக்கு மூத்தவரா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஆண்டவரே சகரியா எலிசபெத்துக்கு குழந்தை இல்லாத ஒரு வயதான நிலைமையில் கொடுக்கப்பட்டவர் தான் இந்த யோவான் ஸ்நானகன். இந்த யோவான் ஸ்நானகனை அனுப்பி
இந்த உலகத்திற்கு இயேசுவுக்கு வழியை ஆயத்தப்படுத்தினார். ஆனால் அவருடைய காரியத்தை குறித்து சீக்கிரம் ஒரு வார்த்தை ஒரு வசனம் வாசிப்போம். மத்தேயு 11:7 வாசிப்போம். எதை பார்க்க வனாந்தரத்துக்கு போனீர்கள்? காற்றினால் அசையும் ஞானலையோ அல்லவென்றால் எதை பார்க்க போனீங்க? மெல்லிய வஸ்திரம் தரித்தவனையோ? மெல்லிய வஸ்திரம் தரித்திருக்கிறவர் அரசர் மாளிகையில் இருக்கிறார்கள். இப்ப கேளுங்க, நல்லா புரிஞ்சுக்கோங்க. மெல்லிய வஸ்திரம் தரித்திருக்கிறவர் ராஜா. இங்க யோவான் என்ன உடை உடுத்திருக்கிறார் என்று சொல்லி நமக்கு வேதம் அழகா எடுக்க வேண்டாம். ஒட்டக மயிர் உடைய தரிச்சார், அப்படித்தானே? அவர் சாப்பிட்ட உணவு பார்த்தீங்கன்னா வெட்டுக்கிளி காட்டுத்தேன், காட்டுத்தேனு வெட்டுக்கிளி, இதுதான் சாப்பாடு. இவர் பார்த்தீங்க அப்படின்னா இவர் சுய வெறுப்போடு சுய கட்டுப்பாடோடு தேவனுக்கு இயேசு கிறிஸ்துவுக்கு வழியை ஆயத்தப்படுத்தணும், இயேசுவை இந்த உலகத்தின் பாவங்களை சுமந்து இருக்கிற தேவ ஆட்டுக்குட்டியின் அடையாளம் காட்டணும் அப்படிங்கிறதுக்காக அவ்வளவு இச்சை அடக்கமுடையவராய், தன்னை காத்து கொள்கிறவராய், தங்களை விலக்கமாய் காத்து கொள்கிறவராய் இவ்வளவு கட்டுப்பாடா இருந்தார். அப்படின்னா நம்ம எதுவுமே சாப்பிடக்கூடாது அப்படின்னு நான் சொல்ல வரல, எதுவுமே நல்ல வஸ்திரம் உடுத்தக்கூடாதுன்னு சொல்ல வரல. ஆனால் அந்த யோவான் சானகன் இடத்திலிருந்து நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் சுய கட்டுப்பாடு, இச்சை அடக்கம். கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்தணும்னா அவ்வளவு கட்டுப்பாடாக இருக்கணும். இப்போ கர்த்தரை நம்ம பிரதிபலித்து காட்டணும் அப்படின்னா, இந்த உலகத்திற்கு இயேசு இருக்கிறார்னு காட்டணும் அப்படின்னா, நம்ம அவ்வளவு சாக்கிரதையா நாமே நம்முடைய இச்சையில் விழுந்து போகாதபடி ஆண்டவற்றை நல்லா கேட்கணும். புரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்போ சோதனை யார் மூலமா வருது? எப்பா கவனிங்க, யார் மூலமா வருது? கர்த்தரால் வருகிறது, சாத்தானால் வருகிறது, யாரால் வருகிறது? நம்மாலே வருது. சரி, இந்த சோதனையில் நம்ம வெற்றி பெறுவதற்கான சில வழிமுறைகளை சொல்லி நான் வேகமாய் கடந்து போக தேவன் உதவி செய்வார். யாக்கோப்பு புஸ்தகம் 1:2-3 வாசிப்போம். என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷம் என்று எண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் நமக்கு ஏற்படுகிற சோதனையில நம்ம எப்படி இருக்கணும்னு இங்க அழகா எழுதுறாரு. பொறுமையா இருக்கணும், பொறுமையா இருக்கணும். நம்மை நாமே விழுந்து போகாதபடி காத்துக்கொள்ளணும். கர்த்தரால் ஒரு காரியம் வருதா, கர்த்தரால் சோதிக்கப்படுகிறனா, கர்த்தர் எனக்கு கொடுக்கிற ஆசீர்வாதங்களை தடைப்படுத்துகிறாரா, நான் பொறுமையாய் காத்திருக்க வேண்டும். இது அழகா, நான் நேரம் இல்லாதனால கொஞ்சம் வேகமாக கடந்து போகணும். அடுத்து இதே யாக்கோப்பு புஸ்தகத்தில் 1ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை ஒருத்தர் வாசிங்க. சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். வாசிங்க. அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு. ரெண்டாவது, இந்த சோதனையில் நம்ம வெற்றி பெறணும்னா என்ன செய்யணும்னு அழகா சொல்லப்பட்டிருக்கு. அதாவது உத்தமத்தை காத்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. சோதனை வந்துருச்சு, நான் தவறு செய்ய போறேன், நான் இடற போறேன், நான் ஆண்டவருடைய சத்திய வசனத்தை விட்டு கொஞ்சம் வழி விலக போறேன், உத்தமம் போயிரும். சோதனை வந்துருச்சு, நான் பாவத்தில் விழ போறேன், விழுந்துட்டா உத்தமம் போயிரும். விசுவாச சோதனையா இருந்தாலும் என் உத்தமத்தில் நிலை நிற்கணும்.
யோபு குறித்து சாத்தானே சொன்னான், இன்னும் அவன் உத்தமத்தில் நிலை நிற்கிறான். மனைவி மூலமா சொன்னான், இன்னும் உம்முடைய உத்தமத்தில் இருப்பீரோ, தேவனை தூசித்து ஜீவனை விடும். அந்த வார்த்தையில அந்த சோதனை காலங்களில் யோபு சொன்ன பதில், தேவனிடத்திலிருந்து நன்மை பெற்றோம், இப்ப தீமை பெறுதோம், பைத்தியக்காரி போல பேசாத அப்படி சொன்னார். அல்லேலூயா. அப்ப ரெண்டாவது காரியம், நம்ம வெற்றி பெறணும் அப்படின்னா, இந்த சோதனையில ஜெயம் எடுக்கணும் அப்படின்னா உத்தமத்தை காத்துக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களுக்கு தேவனை தவிர வேற யாரையும் ஆராதிக்க மாட்டாங்க. அந்நிய தேசம், அந்நிய தேசத்துல வேற யாரையும் ஆராதிக்காத ஒரு சரித்திர புருஷர்கள் அப்படின்னா இவர்கள் தான். பெரிய 30 முழம் உயரம், 30 முழம் தானே, அவ்வளவு பெரிய சிலையை நிறுவி அன்றைய கால பாபிலோன் வல்லரசு தெண்டனிட்டு பணியுங்கள், நான் பிரதிஷ்டை பண்ண அந்த பிரதிஷ்டைக்கு வாங்கன்னு சொல்லி எல்லா தேசத்திலிருந்தும் அழைப்பு கொடுத்தார். ஆனா இவர்கள் பணிந்து கொள்ளாததை சில கயவர்களால் காட்டி கொடுக்கப்பட்டார்கள். ராஜாவினிடத்திலிருந்து வரவழைக்கப்பட்டு ராஜாவுக்கு முன்பதாக, அதுவும் வல்லரசு ஈரான் நாட்டை சேர்ந்த அந்த நேபுகாத்நேச்சர் அப்படிங்கிற அந்த மனுஷன், நீ இவர்கள் சொன்னது சரியா, நீயா சொன்னது உண்மையா அப்படி கேட்கிறார். ஆமா, எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார், எங்கள் தேவன் தப்புவிக்காவிட்டாலும், பிள்ளைகள்லாம் கவனிங்க, நல்லா கவனிங்க, வசனங்களை கவனிங்க, எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்காவிட்டாலும் நீர் நிறுத்தின பொற்சிலையை வணங்குவது. ராஜாட்ட போய் சொல்ல முடியுமா? சரி, வேற ஒன்றும் வேண்டாம், நம்ம ஐயாட்ட போய் சொல்ல முடியுமா? ஐயாட்ட சொல்றதுக்கு தைரியம் வருமா? ஐயாடா, நீங்களா புரிஞ்சுக்கிடணும், நமக்கு ராஜா, இந்திய தேசத்து ராஜா யாரு? அந்த ஐயாட்ட சொல்ல முடியாது. ஆனா வல்லரசா இருக்கிற நேபுகாத்நேச்சர் ஒரு கொடூரன், எருசலேமை தீக்கிரையாக்கினவன், எருசலேம் தேவாலயத்தை தீ வைத்து அதில் உள்ளதான பொருட்கள், பொன் வெள்ளி எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டவன், வீர தீர செயலோட செய்தவன். இவங்கிட்ட போய் சொல்றாங்க, நீ நிறுத்தின பொற்சிலையை நாங்க வணங்க மாட்டோம், எங்க தேவன் தப்புவிப்பார், தப்புவிக்காவிட்டாலும் பரவாயில்ல, நீ நிறுத்தின. இப்ப எப்படிப்பட்ட சோதனை? இந்த சோதனையெல்லாம் வந்தா இன்னைக்கு நம்ம புடைக்கிறத யார் யார் நல்லவங்க, யார் யார் உத்தமங்கட்டு இதுல தான் வெளிப்படும். பாஸ்டர் இப்படி பேசுறீங்களே, எங்களை பயமுறுத்துறீங்களே நினைக்காதீங்க. கர்த்தருக்காக வைராக்கியமாய் இருந்தால் அவர் காப்பாற்றவும் வைராக்கியமாய் இருப்பார். ராஜாட்ட சொன்னனால 7 மடங்கு, 1 மடங்கு அக்கடி கிடையாது, 7 மடங்கு ஏத்துறா. இந்த பேரு எப்படி சொல்லிட்டானுங்களா? எங்குயா கடும் கோபம், உக்கிர கோபம் ராஜாவுக்கு. தூக்கி போட்டாங்க. போட போற பலசாலிகள் எரிஞ்சு சாம்பல் ஆயிட்டாங்க. ஆனா இவங்க அதிசயமா அற்புதமா அங்கு இயேசு உலாவுகிறார். இயேசு பிறக்கல, இயேசு இந்த பூமிக்கு வரல. அந்த தேவனுடைய குமாரன் 4ஆம் ஆளின் சாயல் யார் சாயலா இருக்கு? தேவதூதனுடைய சாயலா இருக்கு. அவனே ஆச்சரியப்பட்டு பிரமித்து போய் அவங்கள தூக்க சொல்லி, ரெண்டாவது பார்த்தா இவருடைய தேவன்தான் தேவன் என்று சொல்லி அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டது. அல்லேலூயா. நம்ம உத்தமத்திலே நிலைத்து நின்றோம் என்றால், நம்ம எடுக்கிற தீர்மானத்தில் உறுதியாய் நின்றோம் என்றால், தேவன் நம் மூலமாய் இயேசு ஜீவிக்கிறார் அப்படிங்கிறத காண்பிப்பார். உத்தமம் ரொம்ப அவசியம். அடுத்து 3வது காரியம், 1 யாக்கோப்பு 1:13-14, சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறவன் என்று சொல்லாதிருப்பாயாக. தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கிறவர் அல்ல.
ஒருவனையும். இப்ப கவனிங்க, இப்ப இந்த 3வது அதிகாரத்துல 3வது பாயிண்ட்ல உங்க சிந்தையில கர்த்தரால் இந்த சோதனை வந்தது அப்படி சொல்லி நினைக்காதீங்க. பரிசுத்த சிந்தையை காத்துக்கோங்க. பரிசுத்த சிந்தையை காட்டுங்க. தேவன் ஒரு பொல்லாப்புக்கு சோதிக்க மாட்டார். பொல்லாங்கு செய்கிறவர் தேவன் அல்ல. விசுவாசிக்கிறீங்களா? எங்க வாழ்க்கையிலும் உங்க வாழ்க்கையிலையும் தேவன் பொல்லாப்பு தெரியும் செய்ய மாட்டார். தேவன் தீமை செய்கிறவர் அல்ல. தேவன் நன்மை செய்கிறவராய், பிசாசின் பிடியில் அகப்பட்டவராய், வியாதியஸ்தர்களை சுகமாக்குகிறவராய் எங்கும் சுற்றி திரிந்தார். அல்லேலூயா. இதுல எனக்கு ஞாபகம் வருது. ஒரு தகப்பன்ட்ட ஒரு மகன் கேட்டாராம். தகப்பன் பார்த்து மகனை பார்த்து சொல்றாரு, ஏ ஊர் சுத்தாதடா, ஏ கவனிங்கடா, ஊர் சுத்தாதடா அப்படின்னாராம். அப்ப அந்த மகன் சொன்னானா, எப்பா இயேசுவே ஊர் சுத்தி இருக்காரு, நீங்க என்னப்பா நீ சுத்தாதீங்க அப்படின்னாராம். உடனே என்னடா இவ்வளவுதான் பேசுற, இயேசு சுத்துறாருன்னா அதுக்கு ஒரு நோக்கம் இருக்குடா. அதுல சொல்லப்பட்டிருக்கு நன்மை செய்ய, பிசாசு பிடியில் அகப்பட்டவர்களை குணமாக்க, வியாதியஸ்தர்களை சுகமாக்க அவர் சுற்றி திரிந்தார் என்று சொல்லப்பட்டிருக்குது அப்படி சொன்னார். ஊர் சுத்துறது சும்மா அந்த நேரம், சும்மா அந்த கடையில் அந்த இதில் அங்கே உட்காந்து அங்கே விளையாண்ட நேரத்தை வீணடிக்கிறது ரொம்ப அபாயகரமானது. அப்ப நமக்கு ஏற்படுகிற சோதனையில பரிசுத்த சிந்தையை காத்துக்கொள்ள வேண்டும். பரிசுத்த சிந்தையை காத்துக்கொள்ள வேண்டும். தன்னுடைய பேதுரு நிருபத்தில் அது அழகா ஒரு வசனம் எழுதுறாரு. இப்ப பரிசுத்த சிந்தையை காத்துக்கிட்டோம்னா உலகம் என்ன செய்யும் அப்படின்னா நம்மளை ஒரு வியர்ப்பா பார்க்கும், ஒரு வித்தியாசமா பார்க்கும். அழகா அந்த பேதுரு எழுதுகிற நீங்க கவனிக்க, வாசிக்க வேண்டாம். 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல, அந்த துன்மார்க்கமான உலையில் அவர்களோடு விழாதிருக்கிறதினால் ஆச்சரியப்படுறாங்க. அப்ப 4வது நம்ம ஜெயம் எடுக்கிறதுக்கு பரிசுத்த சிந்தை வேணும். பரிசுத்த சிந்தை வேணும். ஆமென், அல்லேலூயா. வேகமாய் கடந்து செல்லக்கூடிய அடுத்து இன்னொரு இதை பார்ப்போம். ஜெயம் எடுக்க என்ன செய்யணும்? மத்தேயு 26:41. நீங்கள் சோதனைக்குட்படாதபடி விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாமிசமோ பலவீனம் உள்ளது. இப்ப இந்த வார்த்தையை இயேசு சொல்றார். இயேசு வாழ்ந்த காலத்துல மரணத்திற்கு நேராய் போறார், சிலுவை பாடுகளுக்கு நேராக போறார். அப்போ இந்த இடத்துல இயேசு தம்முடைய சீசர்களை கெத்செமனே தோட்டத்திற்கு அழைத்து சென்று, நான் சிலுவையில் மரிக்க போறேன், ஒரு வேதனையான அனுபவங்களை பகிர்ந்து கொண்டு நீங்க விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்றார். ஆனா அவங்க என்ன செய்யறாங்க? கொரட்டை போட்டு தூங்குதாங்க. தூக்கத்துல மன்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா பேதுரு, யோவான், யாக்கோபு. சரி, கைது பண்ண வந்துட்டாங்க. கைது பண்ண வந்த உடனே அந்த உறக்கு செடவுல பட்டயத்தை எடுத்து கழுத்தை வெட்ட போறோம்னு காத்த வெட்டிவிட்டான். எந்த அளவுக்கு ஒரு உறங்கியிருப்பார் பாருங்க. அப்ப இந்த விஷயத்துல நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம சோதனையை ஜெயிக்கிறதுக்கு, சோதனையில நம்ம ஜெயம் பெறுறதுக்கு ஜெப வாழ்க்கை ரொம்ப அவசியம். ஜெப வாழ்க்கை ரொம்ப அவசியம். நம்ம சரீர ஆரோக்கியத்திற்கு நம்ம என்ன செய்யறோம்? நல்ல உணவு எது ஹெல்த்தியா காலையில சாப்பிட்டா நல்லா ஹெல்த்தா இருக்கும் அப்படின்ட்டு பார்த்து சாப்பிடுதோம். ஆமா தானே? மத்தியானம் பார்த்து சாப்பிடுதோம், நைட்டு கொஞ்சம் குறைச்சி சாப்பிடுதோம். இதெல்லாம் பார்த்து நம்ம வாழ்றதுக்கு, நல்ல சுகமா இருக்கிறதுக்கு ஹெல்த்தியா சாப்பிட்டு வரக்கூடிய நோய்களை கொஞ்சம் தள்ளி போடுதோம் இல்லையா? வரக்கூடிய நோய்களுக்கு வராதபடி சர்க்கரையை சாப்பிட்டாலும் கசாயத்தை போட்டு குடிச்சு கழிக்கிறோம் இல்லையா? மருந்து எடுத்து கழிக்கிறோம் இல்லையா?
ஆனா நமக்கு ஆபத்து வராதபடி, பூச்சங்கரத்தில் எங்கும் குடியிருக்கிறவர்களுக்கு ஆபத்து வரப்போகிற காலம் ஒன்று வருகிறது. அதற்கு தேவன் சொல்லுகிறார், விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க. சோதனைக்காரன் எப்ப வேணாலும் வருவான். கர்த்தர் நீ ஆபிரகாமை சோதித்தது போல நீ கரெக்டா நடக்கியா இல்லையா, உன் பிள்ளைய கரெக்டா நடத்தியான்னு கர்த்தர் சோதித்தார். ஆபிரகாமை சோதிச்சாரு. ஆபிரகாம் தன்னுடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுப்பான்னு சொல்லி கற்றுக் கொடுக்கானா இல்லையான்னு சொல்லி சோதிச்சாரு. அடுத்து இஸ்ரவேல் புத்திரர் என் பிரமாணங்களை கை கொள்கிறார்களா அப்படின்னு பார்த்து, நீங்கள் உங்கள் குடும்ப வீதத்திற்கு அளவுக்கு அதிகமா மண்ணாவை எடுக்காதன்னார். ஆனா இவங்க பூரா என்ன செஞ்சாங்க, பறந்துக்கிட்டு ஆழமா அள்ளி கூட நிறைய அள்ளி போய் மிச்சம் சாப்பிட்டது பார்த்தா பூசணம் முடிச்சு போச்சு. மறுபடியும் ஆண்டவர் சொல்றாரு, ஞாயிற்றுக்கிழமை வருதா, நீ ஞாயிற்றுக்கிழமைக்கு போய் பிறக்க வேண்டாம், முத நாளே அந்த சனிக்கிழமை, அப்ப சனிக்கிழமைக்கும் வெள்ளிக்கிழமையே பிறக்கி அள்ளி வச்சுக்கோ, அந்த நாளுக்குரியது நீ எங்கேயும் போகாத அப்படின்னு சொல்லும்போது அந்த வார்த்தையை கேட்டவங்களுக்கு அந்த பூசணம் பூக்காம காக்கப்பட்டுச்சு. அப்ப தேவனுடைய வார்த்தையை கேட்டு ஜெபத்திற்கும் வேதம் சொல்லுகிற வரையறைக்குள்ளும் யார் கீழ்ப்படுகிறார்களோ அவர்களுக்கு தான் அந்த ஜெயம் உண்டு. அல்லேலூயா. ஒரு சம்பவம் சொல்லுவேன். இன்னைக்கு இருக்கிற நடப்பு காரியத்தின் அடிப்படையில் சொல்றேன். பூனை கொள்கை ஆச்சரியமா இருக்கா? பூனை கொள்கை. இந்த பூனை கொள்கை உடையவர்கள் என்ன சொல்லுவானா, எல்லாம் அவன் ஜெயலு, எல்லாம் அவன் ஜெயலு, எல்லாம் அவன் ஜெயலு. எதுக்கு இப்படி பூனை கொள்கைன்னு சொல்லி ஒருத்தங்க கருத்து சொல்றாங்கன்னா, பூனை தன்னுடைய குட்டிகளை போட்ட மாத்திரத்தில் இந்த பூனை அந்த குட்டி பூனையை கவிக்கிட்டே போகும். எல்லாம் தாய் பூனை பார்த்துக்கிடும், குட்டி பூனை கவலை இல்லை. இன்னொரு கொள்கை குரங்கு கொள்கை. இந்த குரங்கு கொள்கை என்ன செய்யணும்னா, குரங்கு இந்த மரத்துல அந்த மரத்துக்கு தாகும். அப்ப இந்த குட்டி குரங்குலாம் என்ன செய்யணும், தாய் தாவுதை பார்த்து அப்படியே பிடிச்சுக்கிட்டே இருக்கணும். பிடிச்சுக்கிட்டே இருந்தா தான் இது தாவும். பார்த்துருக்கீங்களா? ஏதோ புதுசா சொல்றேன்னா, இப்ப தாய் குரங்க பிடிச்சுக்கிட்டே ஏதாவது உன்னை செஞ்சுக்கிட்டே செய்யணும். இப்ப இது எந்த கொள்கை அப்படின்னா, கடவுளுக்கு ஏதாவது, கடவுள் இருக்கிறவனமா இருப்பாரு, நம்ம தான் ஏதாவது செஞ்சுக்கிட்டே இருக்கணும். புரியுதா? இருக்கிறவனமா இருப்பாரு, அந்த கடவுளுக்கு நம்ம தான் செய்யணும். இன்னொன்று கோழி கொள்கை. கோழி கொள்கையா? அது என்ன பாஸ்டர் அப்படின்னா, கோழி இருக்குது அப்படின்னா அது தன் குஞ்சுகளை நல்லா மேய விடும். மேலே பருந்து கழுகு காக்கா வரும்போது இந்த தாய்க்கோழி ஒரு கர்ச்சித்து ஒரு சத்தம் விடும். பார்த்துருக்கீங்களா? எனக்கு கோழியை போல கத்திட்டோம்னா நீங்கள் சிரிச்சு போடுவீங்க, நான் அவனுக்கு கத்தலை, கத்தும். இந்த கத்துற சத்தத்தை கேட்டு இந்த குஞ்சுகள் என்ன செய்யுமா, தாய்ப்பறவின் செட்டைக்குள்ள வந்துடும். இதுதான் நம்முடைய ஆண்டவராய் இயேசு காட்டுகிற விழிப்பின் கொள்கை. ஏதோ ஒருத்தங்க எல்லாம் அவன் செயலு அப்படி ஓடிக்கிட்டே இருக்காங்க, இன்னொருத்தங்க நம்ம தான் செய்யணும், நம்ம தான் ஜெபக்கணும், நம்ம தான் பண்ணணும், அவங்க இருக்கிறாங்க. ஆனா நம்முடைய ஆண்டவர் விழிப்பாய் இருப்பதற்கு, எச்சரிப்பாய் இருக்கிறதுக்கு, இதுல நீ விழாதபடி உன்னை காத்துக்கோ, உன்னை இந்த இடத்துல நிக்காத, இந்த இடத்துல கவனி, இந்த இடத்துல செல்லு, இந்த இடத்துல வா அப்படின்னு சொல்லி தாய்ப்பறவை செட்டைக்குள் சேர்த்துக்கொள்ளும் வண்ணமாய் ஒரு சிக்னல் கொடுத்து, ஒரு எச்சரிப்பு கொடுத்து, தம்மோடு சேர்த்து கொண்டு எல்லா தீமைகளையும் விலக்குகிறவர் நம்முடைய தேவன். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமையாக சொல்லுகிறேன். இதுக்கெல்லாம் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒரு 3 காரியத்தை வேகமாக சொல்லி நான் முடித்து ஜெபிக்க ஆசைப்படுகிறேன். வாசிங்க. நம்ம வாசித்த சங்கீதம் 95:6, சங்கீதம் 95:6. அப்ப தம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பதாக பணிந்து குனிந்து முழங்கால் படியிட கடவோம். அப்ப ஜெபம், ஆராதனை, தேவனை மகிமைப்படுத்துகிற
இந்த விஷயத்துல யார் விழிப்பா இருக்காங்களோ அவங்க ஜெயிப்பாங்க. அவங்க சாத்தானால் வருகிற சோதனையா இருந்தாலும் சரி, கர்த்தரால் வருகிற சோதனையா இருந்தாலும் சரி, நமக்கு நாமே ஏற்படுகிற விழுந்து போகக்கூடிய இச்சையா இருந்தாலும் சரி ஜெயிப்பார்கள். அல்லேலூயா. அப்போ ஆராதனை செய்கிறவர்கள் ஜெயம் எடுக்கிறவர்கள். நீ வேதத்தை வாசிக்க வேண்டாம். சிரோபோனியா ஊர் தேசத்து வழியா ஆண்டவர் போறார். அந்த தேசத்தின் வழியாய் போகிற போது கேனாசியருடைய குடும்ப வம்சத்தில் பிறந்த இந்த பெண்மணி இயேசு கிறிஸ்துவை குறித்து கேள்விப்படுகிறார். அந்நிய தேசத்தாள். அந்த வழியாய் போகும்போது, இயேசு போகும்போது அவருக்கு முன்பதாக வந்து முழங்கால் படியிட்டு அப்படின்னு ஒரு வார்த்தை போடப்பட்டிருக்கு. இன்னொரு இடத்துல நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா, அவர் பாதத்தில் விழுந்து. அப்ப இதுல என்ன நீங்க கவனிச்சு எடுக்கணும் அப்படின்னா, நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு முன்பதாக பணிந்து குனிந்து முழங்கால் படியிட கடவோம் அப்படி சொல்றதுக்கு ஆதாரமா இயேசு கிறிஸ்துவின் பாதத்துல விழுந்து அவருடைய பிரயாணத்தையே தடுத்து விட்டார். அப்படித்தானே? எனக்கு அற்புதம் செய்யாம நான் உம்மை விட மாட்டேன், என் பிள்ளைக்கு அற்புதம் செய்யாம விட மாட்டேன், என் பிள்ளை மரண அவஸ்தைப்படுது, இந்த அவஸ்தையிலிருந்து நீர் காப்பாற்றுவதற்கு வல்லவர். அவர் எவ்வளவோ இவருடைய விசுவாச சோதனையை பரீட்சை பார்க்கிறாரு. இவ கொஞ்சமாவது விட்டு கொடுக்காளா, இல்லை என்னை புண்படந்து தேவனை மைமைப்படுத்தி வருகிறாளா என்று சொல்லி அவர் சோதிக்கும் போது கர்த்தர் அற்புதமாய் கணித்து அற்புதம் செய்கிறார். இதுல இருந்து நம்ம என்ன எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னா, நான் தொடர்ந்து தேவனை சேவிக்க, தொடர்ந்து தேவனை ஆராதிக்க, தொடர்ந்து நான் ஜெபத்தில் காத்திருக்க அழைக்கப்பட்டிருக்கிறேன். அல்லேலூயா. எனக்கு ஒரு அற்புதம் செய்யும், எனக்கு ஒரு வாழ்க்கை தாரும், எனக்கு இந்த காரியத்தை செய்யும் அப்படின்னு சொல்லி யார் ஜெபத்தில் கிடக்கிறாங்களோ அவங்க தான் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. ஒருவேளை ஒரு இச்சை உங்களை தடுக்குதா, விழுந்து போக கிடக்குதா, இச்சை இழுத்து இழுத்து போடுதா, விழுந்த நிலையில் இருக்கிறீங்களா, நல்ல ஜெபம், ஆண்டவரே இந்த நிலையிலிருந்து என்னை காப்பாற்றும் அப்படின்னு சொல்லி ஜெபம். ஒருவேளை சாத்தான் பல விதமான சோதனை வருதா, ஜெபத்தின் மூலமாக அவரை முறியடிங்க. கர்த்தரால் வருகிற சோதனையை கூட முடியுங்க. அடுத்து இன்னும் ஒரே ஒன்று பார்த்துருவோம். எட்டாவது வசனம், 9வது வசனம், 10வது வசனம். ரெண்டாவது காரியம், இருதயத்தை கடினப்படுத்தாதீங்க. இருதயம் கடினப்பட்டுச்சு அப்படின்னா முறுமுறுப்பு வந்துடும், ஜெப வாழ்க்கை போயிடும், தேவனை மகிமைப்படுத்தக்கூடிய அந்த லக்கில் இருந்து அடைய மாட்டோம். இப்போ இருதய கடினம் உண்டாகாதபடி நம்மளை காத்துக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. இருதய கடினம் வராதபடி காத்துக்கொள்ளணும். வார்த்தையை சுருக்குகிறேன். நமக்கு பொறுமையையும் ஆறுதலையும் அளிக்கிற தேவன் இந்த பூமியில் தம்முடைய குமாரனை அனுப்பி, அவர் இந்த பூமியில் எவ்வளவா பொறுமையாய் அக்கிரமக்காரர்களால் வந்த சோதனையால், மனுஷரால் வந்த சோதனையால் ஜெயம் எடுத்தார் என்பதை நம்ம வேதத்தின் வாயிலாக பார்க்கிறோம். அவரை எவ்வளவோ பாடுபடுத்தினார்கள், அவர் எவ்வளவோ நொறுக்கப்பட்டார், எவ்வளவோ வெறுக்கப்பட்டார், அவரை விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது. அவருக்கு ஏற்பட்ட சோதனையில் இச்சை அடக்கமுடையவராய் இருந்து ஜெயம் எடுத்தார். கடைசியா ஒரே ஒரு வசனம் சொல்லி முடிக்கிறேன். யோசேப்பு, அந்த ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்குது, அந்த வசனம் நான் குறிக்கல, நானே சொல்லியிருந்தேன். கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவரை போடவிட்டது. யார? யோசேப்ப. கர்த்தர் சொன்ன தரிசனம் நிறைவேறும் அளவும் இந்த யோசேப்புக்கு கர்த்தருடைய வசனமே புடமிட்டது. நம்மையும் கவனமாய் பார்த்துக்கொள்வோம். நமக்கு உதவி செய்யும்படி, சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்யும்படி அவர்தாமே சோதிக்கப்பட்டபடினால் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார் இயேசு. மறுபடியும் இந்த வசனத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். அவர்தாமே சோதிக்கப்பட்டபடினால்
சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்கிறதற்கு இயேசு வல்லவராயிருக்கிறார். நம்ம தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். எழுந்து 2 பல்லவிகளை பாடி தேவனை மையப்படுத்தி நாம் ஜெபிப்போம். கர்த்தருடைய வார்த்தைக்காக நம்ம ஒப்பு கொடுப்போம். கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணுங்க. ஞாயிற்றுக்கிழமை வந்து ஆராதனையில் கலந்துக்கிட்டேன் அப்படி அதிருப்தியில் போகாதீங்க. ஆண்டவர்கிட்ட அர்ப்பணிங்க. கர்த்தர் உங்களோடு பேசியிருக்கிறார், அநேகரோடு பேசியிருக்கிறார். ஒப்பு கொடுங்க. தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுங்க. தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுங்க. நல்லா ஸ்தோத்திரம் பண்ணி அழுக வந்தா கூட அழுது ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர்கிட்ட அழுது ஜெபம் பண்ணுங்க. தேவனை மையப்படுத்தி நல்ல கைகளை உயர்த்தி ஆண்டவரே ஸ்தோத்திரம். யாரும் வெளியே போக வேண்டாம். தயவு செய்து கேட்ட வசனத்திற்கு ஒப்பு கொடுத்து நல்ல ஸ்தோத்திரம் பண்ணி ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே கட்டுப்பாடை தாங்கப்பா. எல்லா விஷயத்திலும் நான் கட்டுப்பாடோடு வாழணும் ஆண்டவரே. எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. ஆண்டவரே ஸ்தோத்திரம். சத்ரு எத்தனையோ போராட்டங்களை கொண்டு வருகிறான் ஐயா. சத்ரு மனிதர்கள் மூலமாய் போராட்டங்களை கொண்டு வருகிறான் ஐயா. இந்த போராட்டங்களில் நான் ஜெயம் எடுக்க வேண்டுமே. எனக்கு அர்ப்பணிக்கிறேன் ஐயா. ஆண்டவரே ஒவ்வொரு நேரங்களில் எங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே எங்களுடைய வழிகளில் நீர் நாங்கள் நடக்கிறோமா, உத்தமத்தில் இருக்கிறோமா, இல்ல அது உம்மை விட்டு விலகி போகிறோமா என்று சொல்லி எங்களை பல தடவை நீர் சோதிக்கிறீர் ஆண்டவரே. விசுவாச சோதனையில் நாங்கள் நிலைத்து நிற்கணுமே இயேசுவே. நீதிமானை சோதித்திட சல்வேறு துன்பம் வந்தும் கர்த்தர் அன்பை விட்டு நீங்கா சுத்தனாய் நிலைத்திருப்பே. கர்த்தர் அன்பை விட்டு நீங்கா சுத்தனாய் நிலைத்திருப்பே. தேவ சித்தம் நிறைவேற எனையும் எல்லாரும் பாடுவோம். தயவு செய்து பாடுங்க. என் உள்ளம் பலமாக உனிக்குதே. தேவ சித்தம் நிறைவேற எனையும் ஒப்படைக்கிறே. முன்னறிந்து அழைத்தவரே முன்னின்று நலமுடன் நடத்துவார். முன்னறிந்து அழைத்தவரே முன்னின்று நலமுடன் நடத்துவார். சகலமோ நன்மைக்கென்று சாட்சியாய் முடித்திடுவார். பாடுங்க. சகலமோ நன்மைக்கென்று சாட்சியாய் முடித்திடுவார். தேவ சித்தம் நிறைவேற எனையும் தேவ சத்தம் என் உள்ளம் பலமாக தோணிக்குதே. சோதனையை சகிப்பவரே சாந்த